பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம். டெல்லி சுஷ்மா ஸ்வராஜ் பவனில் நடைபெறும் கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி மக்களவை தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடுகிறார் பிரதமர் மோடி. காசியில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு 3வது முறையாக சேவை செய்ய ஆவலுடன் காத்திருப்பதாக நெகிழ்ச்சி பதிவு. வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட மத்திய அமைச்சர்கள் 34 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு. உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் ராஜ்நாத் சிங், அமேதியில் ஸ்மிருதி இரானி, மதுராவில் நடிகை ஹேமமாலினி போட்டி. மக்களவைத் தேர்தலில் போட்டியிட எம்பிக்கள் 33 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்காத பாஜக. டெல்லி உட்பட பல்வேறு தொகுதிகளில் புதுமுக வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு. மறைந்த மூத்த தலைவர் சுஷ்மா ஸ்வராஜை மறக்காத பாஜக. சுஷ்மா ஸ்வராஜின் மகள் பன்சூரி ஸ்வராஜுக்கு புதுடில்லி தொகுதியில் போட்டியிட சீட் வழங்கப்பட்டது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகிறார் மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான். டெல்லியிலிருந்து திரும்பியதும் வீட்டில் சிறப்பு வரவேற்பு அளித்த மனைவி. கேரளாவின் திருவனந்தபுரம் தொகுதியிலிருந்து மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் எம்பி சசி தரூருக்கு எதிராக பாஜக களம் இறக்கியதாக தகவல். மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியானதும் பாஜக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். பல மாநிலங்களில் பட்டாசுகளை வெடித்தும் வான வேடிக்கைகளால் வானத்தை ஒளிரச் செய்தும் மகிழ்ச்சி. சிட்டிங் எம்பிக்கள் பலருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாதது பாஜக தோல்வியை ஒப்புக்கொண்டதை காட்டுகிறது. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் குறித்து உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் விமர்சனம். தமிழகத்தில் பாஜகவுக்கு இடமில்லை என சொல்லி விரட்டி அடிக்க வேண்டிய தேர்தல் என்பதை மனதில் வைத்து வாக்களிக்க வேண்டும். தஞ்சாவூர் பொதுக்கூட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தல். என்று இந்த இடத்திலே உங்களுக்கு இடமில்லை என்று விரட்டி அடிக்க வேண்டிய தேர்தல் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு வாக்களிக்க வேண்டும். தேர்தலுக்காக நாம் உழைக்க வேண்டும். ஹிட்லர் இன்னும் சாகாமல் மோடி உருவத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் பெரிய கருப்பன் கடும் தாக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஹிட்லர் இன்னும் இறந்து விடவில்லை, மோடி வரிவிலே உருவிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி சந்திப்பு. பேச்சுவார்த்தையில் 2 மக்களவை தொகுதி, 1 ராஜ்யசபா பதவி கேட்டதாக பேட்டி. யார் அவரு? தமிழகத்தில் 25 தொகுதிகளில் பாஜக நேரடியாக போட்டியிட வாய்ப்பு. நெல்லை தொகுதியில் தம்மை வேட்பாளராக நிறுத்தினால் போட்டியிடுவேன் என நயினார் நாகேந்திரன் சூசகம்.
அதாவது எப்படின்னா நிச்சயமாக நாங்கள் ஒரு 25 இடங்களுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக போட்டியிடும். திருநெல்வேலியில் நீங்கள் தான் கேண்டிடேட்னு ஒரு தகவல் பேசியிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது எங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுடைய மாநில தலைமை, அகில இந்திய பார்லிமெண்ட் போர்டு என்ன சொல்கிறார்களோ அதுதான் முடிவு, இறுதியான முடிவு. தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியனுடன் பாஜக தலைவர்கள் சந்திப்பு. தொகுதி பங்கீட்டில் ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை பதவியும் கேட்டதாக ஜான் பாண்டியன் பேட்டி. நாங்கள் 2 தொகுதி கேட்டிருக்கோம். ஒன்று ராஜ்யசபா, ஒரு தேர்தலுக்கு கேட்டிருக்கோம். 2 தொகுதி கேட்டிருக்கோம். பேச்சுவார்த்தை பேசியிருக்காங்க. இன்னும் முடிவு எடுக்கிறது நம்ம தான் முடிவு எடுப்பாங்க. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திராவிட கட்சிகள் இல்லாத ஆட்சி தமிழகத்தில் மலரும். திருச்சியில் நடைபெற்ற இந்திய ஜனநாயக கட்சி மாநாட்டில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை. திராவிட கட்சிகள் இல்லாத ஆட்சி தமிழகத்தில் வரும் பொழுது முழுமையாக தமிழ் கலாச்சாரத்தினுடைய மாண்பையும் பெருமையும் இந்திய மக்கள், உலக மக்கள் பார்க்க போறாங்க ஐயா. திருச்சியில் தொண்டர்கள் வருகையின்றி வெறிச்சோடிய இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு. பெரும்பாலான இருக்கைகள் காலியாக இருந்ததால் நிர்வாகிகள் அதிர்ச்சி. நொடி முதல் உண்ணாமல் உறங்காமல் இன்னும் 60 நாட்களோ 70 நாட்களோ தான் அன்புக்குரிய இந்திய ஜனநாயக கட்சியின் தோழர்களே, நண்பர்களே, பாரிவேந்தர்களின் உடன்பிறப்புகளே, அவர் வாரி வாரி கொடுக்கிறார். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் பேட்டி. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பிறகு கூட்டணி அறிவிக்கப்படும் என உறுதி. பேசியிருக்காங்க. இன்னொரு 2-3 நாள்ல வந்து அது முடிவெடுக்கும். அதிமுக மகளிர் அணி துணை செயலாளராக காயத்ரி ரகுராம் நியமனம். பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைவதற்கு புதிய பொறுப்பு. தமிழகம் முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம். 57,84,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு. தஞ்சை மாவட்டத்தில் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை வட்டங்களை சீரமைத்து புதிதாக திருவோணம் வட்டம் உருவாக்கம். 4 குறுவட்டங்கள், 45 வருவாய் கிராமங்களை உள்ளடக்கி புதிய வட்டத்தை உருவாக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. உள்ளூர் மக்களின் கடும் எதிர்ப்பால் இன்று நடைபெறவிருந்த கூடங்குளம் அணுமின் நிலைய பணியாளர்கள் தேர்வு ரத்து. ராதாபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த சமாதான பேச்சுவார்த்தையில் முடிவு. ஐஸ்கிரீம்களின் விலையை 2 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் வரை உயர்த்தியது ஆவின் நிறுவனம். இன்று முதல் விலை உயர்வு அமலுக்கு வந்தது. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 44 மின்சார ரயில்கள் இன்று ரத்து. தொடர்ந்து 4வது வாரமாக தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக அறிவிப்பு. மின்சார ரயில் சேவை ரத்து காரணமாக சென்னையில் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை கூடுதலாக 150 பேருந்துகள் இயக்கப்படும். பயணிகளின் வசதிக்காக 7 நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கப்படும் எனவும் அறிவிப்பு. சென்னை விமான நிலையத்தில் அலப்பறையை கிளப்பிய நாட்டுப்புற பாடகர் வேல்முருகன். மதுபோதையில் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நிலத்தகராறில் வாழைத்தோட்டத்தை அழித்து திமுக மற்றும் திக பிரமுகர்கள் அடாவடி. காட்டையெல்லாம் அடியாட்களுக்கு ஓட்டிட்டாங்க. இங்க பாருங்க, காட்டுல எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு. தடுக்க முயன்ற மூதாட்டி சிறுமியை தாக்கி கீழே தள்ளியதால் பரபரப்பு. தேனி மாவட்டம் போடிமெட்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில தினங்களாக இரவில் பற்றி எரியும் காட்டுத்தீ. சமூக விரோதிகளின் செயலாக இருக்குமோ என வனத்துறையினர் விசாரணை. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே அரசு பேருந்தை சிறைபிடித்து கிராம மக்கள் சாலை மறியல். விளையாட்டு மைதானம் அமைத்து தரக்கோரி இளைஞர்களுடன் சேர்ந்து போராட்டம். ஐயா வைகுண்டர் அவதார திருவிழா நடைபெறும் திருச்செந்தூருக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என புகார். வெள்ளையூர் பேருந்து நிலையத்தில் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருப்பு. சாலை விபத்து வழக்கில் நீதிமன்ற உத்தரவின்படி குறித்த காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாத விவகாரம். சூளகிரி காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தெலங்கானாவில் ஹோட்டலின் சமையல் அறையில் திடீர் தீ விபத்து. அனைத்து இடங்களுக்கும் தீ பரவியதால் அலறியடித்து வெளியேறிய ஊழியர்கள். கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து நீக்கப்பட்ட நாக்குரி 99 ஏக்கர்ஸ் உட்பட இந்திய நிறுவனங்களின் பல செயலிகள் மத்திய அரசின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து மீண்டும் சேர்க்கப்பட்டன. சீனாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சிக்கு பயணித்த சரக்கு கப்பல் மும்பை துறைமுகத்தில் தடுத்து நிறுத்தம். அணு ஆயுத மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகள் திட்டங்களுக்கு தேவைப்படும் பொருட்கள் இருப்பதாக சந்தேகம் எழுந்ததால் அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. தாய்லாந்தின் பாங்காக்கில் காட்சிப்படுத்தப்பட்ட புத்தர் நினைவு சின்னங்கள். துறவிகள் உட்பட ஏராளமான தாய்லாந்து மக்கள் மரியாதை. ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா நெருங்கி வருவதன் எதிரொலி. சேப்பாக்க மைதானத்தில் பயிற்சியை தொடங்கிய சிஎஸ்கே அணி வீரர்கள். ஆனந்த் அம்பானி ராதிகா திருமணத்துக்கு முந்தைய கொண்டாட்டங்கள். முகேஷ் அம்பானி குடும்பத்தாரின் கலக்கல் புகைப்படங்கள் வெளியீடு. மும்பை தொழிலதிபர் நிக்கோலப் சத்தேவை மணக்கிறார் நடிகை வரலட்சுமி சரத்குமார். மும்பையில் நடைபெற்ற நிச்சயதார்த்த புகைப்படங்கள் வெளியீடு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பார்வையாளர்களை கவர்ந்த வெள்ளிக்கும்மி ஆட்டம். கிராமிய பாடல்களுக்கு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு சேர நடனம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.